கடலின் நடுவில் ஈரானின் சுங்கச்சாவடி. ஒரு கப்பலுக்கு 18 கோடி வரி. உலகையே உலுக்கும் ஒரு புதிய திட்டம். நாம் சாலைகளில் பயணிக்கும் போது நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்துவது பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு காருக்கு ரூபாய் 100 அல்லது ஒரு பேருந்துக்கு ரூபாய் 500 வசூலிக்கப்பட்டால் நாம் சிரமப்படுவோம். ஆனால் இப்போது ஒரு கடலின் நடுவில் ஒரு சுங்கச்சாவடியை திறந்துள்ளது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். மத்திய கிழக்கின் சக்தி வாய்ந்த நாடான ஈரான் உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஒரு பெரிய வரியை விதிக்க இப்போது திட்டமிட்டுள்ளது. ஒரு கப்பலுக்கு ஈரான் கோரும் தொகை சரியாக $2 மில்லியன் ஆகும். இது நமது இந்திய ரூபாயின் தோராயமாக 8 கோடிக்கு சமம். அந்த பாதையில் செல்ல ஒரு கப்பல் எவ்வளவு பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் உலக வர்த்தகத்தில் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? ஈரானின் இந்த நடவடிக்கையை இப்போது ஏன் உலகம் முழுவதும் கவலையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறது? இதற்கு பின்னால் உள்ள உண்மையான சதி என்ன? இது தொடர்பான முழுமையான தகவல்கள் இங்கே. ஹார்முஸ் ஜலசந்தி என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் என்ன? வரைபடத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சிறிய நீர்வழி போல தெரிகிறது. இருப்பினும் இது உலகிற்கு ஒரு உயிர்நாடி போன்றது. உலகின் மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் 20% அதிகமானவை அரபிக்கடலுக்கும் பாரசீக வளைகுடாவுக்கும் இடையேயான இந்த குறுகிய பாதை வழியாகவே செல்கின்றன. சுருக்கமாக சொன்னால், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் தங்கள் எண்ணெயை வெளி உலகிற்கு அனுப்ப விரும்பினால் கப்பல்கள் ஹார்முஸ் வழியாகத்தான் வர வேண்டும். இந்த பாதை மூடப்பட்டாலோ அல்லது இங்கு போக்குவரத்து செலவு அதிகரித்தாலோ தற்போது ஈரான் அத்தகைய ஒரு இடத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உயர் அதிகாரிகளுக்கும் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய முன்மொழிவை முன்வைத்தார். அதன்படி ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் வெளிநாட்டு கப்பல்கள் ஈரானுக்கு பாதுகாப்பு வரி அல்லது போக்குவரத்து கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கான ஈரானின் காரணம், நாங்கள் இப்பகுதியில் பாதுகாப்பை பராமரித்து வருகிறோம், இந்த பாதையை பாதுகாக்க வைத்திருக்க பணம் செலவழிக்கிறோம், எனவே இங்கு செல்லும் கப்பல்கள் எங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் இதற்கு பின்னால் அரசியல் காரணங்களும் உள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நிலவிவரும் பதட்டங்களுக்கு மத்தியில் தனது பலத்தை வெளிப்படுத்த ஈரான் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துகிறது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் சில உறுப்பினர்கள் போருக்கு செலவு செய்ய எங்களுக்கு பணம் தேவை, அதனால் தான் இந்த வரியை விதிக்கிறோம் என்று வெளிப்படையாக கூறினார்கள். இது சாமானிய மக்களை எவ்வாறு பாதிக்கும்? கடலில் செல்லும் சில கப்பல்கள் வரி செலுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. விலை உயர்வு. ஒரு கப்பல் கூடுதலாக 18 கோடி வரி செலுத்தினால் அந்த சுமை இறுதியில் நுகர்வோர் மீது சுமத்தப்படும். எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்துகின்றன. பொருட்களின் விலை. இந்த வழித்தடத்தில் எண்ணெய், உணவு தானியங்கள் மற்றும் பிற மின்னணு பொருட்கள் மட்டுமல்ல, அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்கின்றன. பணவீக்கம். உலகளவில் பொருட்களின் விலைகள் உயர்ந்தால் அது பொருளாதார சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். உலகளாவிய எதிர்வினையும் கவலையும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட பல நாடுகள் ஈரானின் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளன. சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி கப்பல்கள் அத்தகைய நீர்வழிப்பாதைகள் வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய வரியை எந்த நாடும் தன்னிச்சையாக விதித்ததில்லை என்று நிபுணர்கள் வாதாடுகின்றனர். ஆனால் இதற்கு அடிபணியாத ஒரே நாடு ஈரான் மட்டுமல்ல. நீங்கள் எங்கள் வழியில் குறுக்கிட விரும்பினால் எங்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சில கப்பல்கள் ஏற்கனவே இந்த விலையை செலுத்திவிட்டதாகவும் செய்திகள் உள்ளன. இது தொடர்ந்தால் கடலில் நடக்கும் இந்த சுங்கவரி போர் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. இந்தியாவின் நிலை என்ன? இந்தியா தனது கச்சா எண்ணெயின் பெரும் பகுதியை வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. ஹார்முஸ் நீர்வழிப்பாதையில் ஏற்படும் எந்த ஒரு சிறிய வித்தியாசமும் இந்திய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். நமது கப்பல்களுக்கும் இந்த கட்டணத்தை செலுத்த நேர்ந்தால் இந்தியாவில் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாகிவிடும். ஒரு பழைய பாடலைப் போல ஈரானின் புவியியல் இருப்பிடத்தின் சக்தி. கடந்த கட்டுரையில் ஒரு பழைய பாடலின் மதிப்பை பற்றி பேசினோம். இங்கே நாம் ஈரானின் புவியியல் இருப்பிடத்தின் மதிப்பை பற்றி பேச வேண்டும். கடலின் நடுவில் 18 கோடி ரூபாய் சுங்கவரி செலுத்துவது நிச்சயமாக ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது வெறும் பணப்பிரச்சனை மட்டுமல்ல, அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கான தாகமும் கூட. ஒட்டுமொத்த உலக வர்த்தகமும்